கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம் 8 நாம் வாசிப்போமானால், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் யார்? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளன் நம்மிடத்திலே வரும்போது, ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தையான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார், கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நம்மிடத்திலே கண்டித்து உணர்த்துவார். எது பாவம் என்று நாம் பார்ப்போமானால், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது, மாமிசத்தின் கிரியைகள் அது வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போவும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பாவம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு எது நீதி? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது தேவனுடைய நீதியாய் காணப்படுகிறது. தேவனுடைய நீதி என்ன? அன்பு. இந்த அன்பு திரள் பாவங்களை மூடும். இந்த தேவ அன்பிலே நாம் நடப்போமானால் தேவனுடைய நீதியை நாம் நிச்சயமாகவே கைகொண்டு நடப்போம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உலகத்தை அவர் உணர்த்துவார். நாம் நியாய தீர்ப்பை குறித்து வேதத்திலே பார்ப்போமானால், வெளிப்படுத்துதல் விசேஷம் 21 அதிகாரம் 8 நாம் வாசிக்கும் போது, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்தினல் விசேஷம் 22 அதிகாரம் 15 நாம் வாசிப்போமானால், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த தேவனுடைய திருவசனங்களை நாம் அனுதினமும் தியானித்து நடப்போமானால் நாம் பாவத்திற்கு விலகி பரிசுத்தத்திற்கு கடந்து போவோம். நாம் பாவத்திற்கு விலகி தேவனுக்கு எது பிரியம் என்பதை அறிந்து தேவனுக்காக நாம் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். நாம் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் அறிந்து தேவ வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் நடப்போமானால் என் தேவனாய் கர்த்தர் நம்மில் பிரியமாயிருப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோதரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கம் உள்ளவரே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்க தேவ கிருபையை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.